பிரைஸ் லார்ட். உங்க பேர் என்னமா? தனலட்சுமி. ஓகே தனலட்சுமி, நீங்க இந்த டியூஷன்ல படிச்ச ஸ்டூடெண்ட் கேட்டேங்க. எத்தனாவதுல இருந்து இங்க படிக்கிறீங்க? நான் 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறேன். 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து எத்தனாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஓகே, இந்த டியூஷன்ல சேர்ந்தனால உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? என் லைஃப் ஓரளவு நல்லா இருக்கணும், தனலட்சுமியா நல்ல பிள்ளை அப்படின்ற அளவுக்கு காரணம்னா அண்ணனும் அக்காவும் மட்டும்தான். ஓகே, எதனால? ஏன்னா நான் 9thலயே படிக்கலன்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். ஸ்கூல் போக பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். அக்கா வந்து என்கிட்ட பர்சனலா பேசினாங்க, படிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அண்ணன் அக்காவும் பேசி கொண்டு போய் என்ன ஸ்கூல்ல விட்டாங்க. சரி, இப்ப பேசணும், நீ படிக்க பிடிக்கல, ரைட்டா? இப்ப யார் பேசினாலும் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல, நான் ஏன் போகணுன்னு இருப்பேன். இப்ப அண்ணா அக்கா வந்து என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அதை ஒத்துக்கு சரி நம்ம போகலாம் அப்படின்றது என்ன, எப்படி அதை முயற்சி எடுத்தீங்க? அக்கா வந்து அதுக்கு முன்னாடி ஏஸ்பா பத்தி எனக்குள்ள சொல்லிட்டாங்க. அதனால ஏஸ்பா பிள்ளைனா கீழ்படியணும். அக்கா வந்து என்கிட்ட பர்சனல் பேசி எனக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க. அக்காவும் எனக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க. நானும் கூட வந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் மனசு மாறினேன். அக்கா வந்து நீ படிப்ப, ஸ்கூல் போகணும்னு சொல்லி என்னை சேர்த்து விட்டாங்க. அப்ப 9th படிச்சா 10thல ரொம்ப டல்லாயிட்டேன். படிக்கவே விருப்பம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்ல எழுதவே வேணும்னு சொன்னாங்க ஸ்கூல்ல. ஆனா அதே மாரி எழுதினேன். 3 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். நான் சயின்ஸ், மேக்ஸ், சோசியல்ல ஃபெயில் ஆயிட்டேன். திரும்பி நான் விட்டுட்டேன். ரீ எக்ஸாம் வந்து திரும்பி அதிலே ஃபெயில் ஆயிட்டேன். திரும்பி ரீ எக்ஸாம் எழுதும் போது அக்கா அண்ணன்ட்டு நான் போய் சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொன்னப்ப அண்ணன் சொன்னாங்க, நீ வாமா வந்து தினமும் வீட்டுல படி அப்படின்னாங்க. சரிண்ணா நான் வரேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் போக போற ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அக்கா வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டு படிக்க வச்சு லஞ்ச் கொடுத்து சாயங்காலம் கொண்டு வந்து விடுவாங்க. எனக்கு வந்து எப்படி சொல்றது, நான் படிக்காம உட்காந்தே இருப்பேன். எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். அக்கா சொல்லி நாங்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்து படிப்போம். அக்கா நிறைய சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. மேக்ஸும் சயின்ஸும் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இப்போ அந்த 10th எக்ஸாம் எழுதுனீங்களா? 3 எக்ஸாம் எழுதுனேன். ஒரு பாஸ் ஆனீங்களா? வாவ், சூப்பர். அவங்க ஹெல்ப் பண்ணனால நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் ஊழியத்துல இறங்கலாம்னு இருந்தேன். அண்ணன் வந்து பைபிள் காலேஜ் கிளம்ப சொன்னாங்க. என்னோட சூழ்நிலை வந்து மாறிடுச்சு. எதனால? அம்மாவுக்கு சுகர் அதிகமானனால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. அதனால நான் அவங்கள பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அண்ணன் பைபிள் காலேஜ் நான் போகலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். ஆனா எனக்கு ஊழியம் செய்யணும்ன்றது வாஞ்ச இன்னமும் தான் இருக்கு. கண்டிப்பா நான் ஊழியம் செய்வேன். அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் அவ்வளவு தடைகள். இந்த நான் ஞானஸ்தானம் எடுத்து நிக்கிறேன்னா அதுக்கு அண்ணனும் அக்காவும் தான் காரணம். வீட்டுல வந்து எல்லாரும் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துவாங்க. அக்காட்ட தான் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அக்கா சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணு. நான் இந்த அளவுக்கு ஒரு ஜெபிக்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்குன்னு காரணம்னா அதுக்கு அண்ணனும் அக்காவும் மட்டும்தான் காரணம்.